அஸ்ஸலாமு அலைக்கும் நண்பர்களே, நான் உங்கள் சுல்தான். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? மீண்டும் சோலாப்பூர் ரயில் நிலையத்திலிருந்து உஸ்மானாபாதி கருப்பு ஆடுகள் வாங்குவதற்காக வந்திருக்கோம். இதுதான் சோலாப்பூர் ரயில்வே ஸ்டேஷனு, ரயில் நிலையம். இங்கேருந்து நம்ம எப்படி கிளம்பி போய் உஸ்மானாபாதி கருப்பு ஆடுகள் வாங்க போகிறோன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம இந்த ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வெளியே வந்தோம்னா அப்படியே நேர் எதிர்க்க பாருங்கள், இந்த ஹோட்டல் ஒன்று இருக்குது, லக்ஷ்மி விலாஸ்ன்னு சொல்லிட்டு. இங்கே வந்து நம்ம ஊர் மாதிரி இட்லி, வடை, பூரி எல்லா ஐட்டமும் கிடைக்கும். காலைல வரவங்க சாப்பிட்டுக்குங்க. அதே மாதிரி சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்புனீங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்தில் உஸ்மானாபாதி மற்றும் முருது சந்தை மற்றும் வைராக்கு போகிறதுக்கு உண்டான பஸ் ஸ்டாண்டு, அதாவது சோலாப்பூர் சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டு வந்து சிவாஜி மகாராஜ் அவர்களுடைய சிலைக்கு நேர் ஆப்போசிட்டில் இருக்குது. நம்ம அந்த பக்கம் பார்க்கும்போது அவங்களுடைய முதுகு தெரியும். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஃபுல் ஃபோர்ஸ் வந்து நல்லா வியூ நல்லாயிருக்கும். இங்கேருந்து அப்படியே பக்கத்துலேயே ரைட் சைடில் வந்து சோலாப்பூர் பஸ் ஸ்டாண்டு. அங்கேருந்து நம்ம பஸ் ஏறி ஒரு 50 கிலோமீட்டர் தூரத்தில் வந்து வைராக்குன்ற ஒரு ஊர் இருக்குது. அங்கே தான் வந்திருக்கோம். இதுதான் அந்த வைராக் பஸ் ஸ்டாண்டு. இங்கேருந்து தான் நம்ம ஆடுகள் போய் வாங்க போகிறோம். பாருங்கள், நம்ம இப்போ ஆடு பார்க்குறதுக்காக வந்திருக்கோம். இதில் வந்து கருப்பு பெட்டை ஆடுகள் 2 பல்லு 4 பல்லு பல்லு படாத பால் குட்டிகள் எல்லாமே இந்த இதில் இருக்குது. ஆடு பார்க்குறதுக்காக வந்தோம். அதில் ஒரு கெடா வந்து நம்மளை முட்டை வந்துருச்சு. எங்கேருந்து வந்து என் ஏரியாவில் வந்து என் ஆடுகளை வந்து வீடியோ எடுக்கிறேன்ற மாதிரி நம்மக்கிட்ட சண்டைக்கு வந்துருச்சு. அப்புறம் ஆடு மேய்க்கிறவர் வந்து துரத்தி விட்டார். இதில் வந்து பாருங்கள், எல்லாமே நல்ல பால் தரமுள்ள 2 குட்டி போடக்கூடிய 3 குட்டி போடக்கூடிய பெட்டை ஆடுகள்லாம் இருக்குது. 2 பல்லு 4 பல்லு 6 பல்லு எல்லாமே கலந்த பெட்டை ஆடுகள்லாம் இருக்குது. இப்போது மழையும் அதிகமாக பெஞ்சிக்கிட்டு இருக்கிறதுனால சரியான ஒரு மேய்ச்சலுக்கும் கொண்டு போக முடியல. இதில் கறிக்கடைக்கு தேவையான பெட்டை ஆடுகளும் கலந்துருக்கு. யாருக்காவது கறிக்கடைக்கு தேவைப்படக்கூடிய வியாபாரிகள், சிறு வியாபாரிகள், பெரிய வியாபாரிகள் யாருக்காவது பெட்டை ஆடுகள் தேவைப்பட்டால் நம்மளை வந்து தொடர்பு கொள்ளுங்கள். திரையில் தெரியக்கூடிய எண்களை வந்து தொடர்பு கொள்ளுங்க. வாங்க இப்போ அவங்க வீட்டுக்குள்ளே போய் எப்படி வந்து நம்ம ஆடுகளை வந்து ஆர்டர் கொடுத்துருக்கோன்றதை பார்ப்போம். இது எல்லாமே நம்ம வந்து 14 to 17 கிலோ 18 கிலோ சைஸில் கருப்பு கிடாய் குட்டிகள் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 360 கிடாய் குட்டிகள் வந்து நம்ம ஆர்டர் கொடுத்துருக்கோம். அது எந்த மாதிரி சைஸில் எடுக்க போகிறோன்றதையும் அப்படியே லைவாக உங்களுக்கு வீடியோ போட்டு காட்டுறேன் பாருங்கள். இது பார்த்திங்கனாக்கா எலக்ட்ரானிக் மிஷின் கிடையாது. இந்த மிஷினில் தான் நம்ம வெயிட்டு போட போகிறோம் ஒவ்வொரு ஆடாக. இது எல்லாமே ஒரு 14 to 20 கிலோக்குள்ளே உள்ள எடை உள்ள குட்டி கருப்பு கிடாய் குட்டிகள். இந்த மாதிரி தான் ஒவ்வொரு ஆடாக வந்து நம்ம எடை போடுவோம். இது வந்து 17 கிலோ இருக்குது இந்த கிடா குட்டி வந்து. இந்த மாதிரி நிறைய குட்டிகள் வந்து இருக்குது. அதை நம்ம வந்து பார்க்க போகிறோம், எப்படிலாம் எடை போட்டு எடுக்கிறோன்றதை. இது எல்லாமே சின்ன சாம்பிள் தான். அதுக்கடுத்து பார்த்திங்கனாக்கா 2 பல்லு 4 பல்லு 6 பல்லு தரத்தில் இருக்கக்கூடிய பெட்டை ஆடுகள் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதுவும் வந்து நம்ம இப்படி தான் ஒவ்வொரு ஆடாக வந்து நம்ம எடை போட்டு தான் எடுப்போம். மொத்தமாக நீங்கள் லோடு பண்ணி வேப்ரிட்ஜில் கொண்டு போய் வெயிட்டு போட்டு எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை உங்களுக்கு டவுட்டாக இருக்குது சிங்கிளாக ஆடாக ஒவ்வொரு ஆடாக வந்து நம்ம எடை போட்டு சிங்கிள் ஆடாக கூட நம்ம எடை போட்டு எடுத்துக்கலாம். இது வந்து பாருங்கள், ஒரு 2 பல்லு முடிஞ்சு 4 பல்லு தரத்தில் இருக்கக்கூடிய பெட்டை ஆடு, நல்ல தரமான ஆடு. இந்த மாதிரி ஆடுகளும் வந்து சினை ஆடுகளும் வந்து நம்மக்கிட்ட கிடைக்கும். 2 பல்லுலேருந்து 4 பல்லு 6 பல்லு தரத்தில் உள்ள பெட்டை ஆடுகள் வந்து நம்மக்கிட்ட கிடைக்கும். யாருக்காவது வளர்ப்பு மற்றும் கறிக்கடைகளுக்கு தேவைப்படக்கூடிய உஸ்மானாபாதி கருப்பு ஆடுகள் யாருக்காவது தேவைப்பட்டதுன்னா திரையில் தெரியக்கூடிய எண்களை வந்து தொடர்பு கொள்ளுங்கள். நம்ம உங்களுக்காக கண்டிப்பாக இங்கேருந்து கூட இருந்து நம்ம ஆடு வாங்கி தரோம். முடிஞ்ச அளவுக்கு 50 ஆடு 30 ஆடு எடுக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு ஆடு 2 ஆடு 5 ஆடு கேட்குறவங்களுக்குலாம் நம்ம இங்கேருந்து தனிப்பட்ட முறையில் ஆடு ஏற்றி அனுப்ப முடியாது. அதே மாதிரி இங்கே வரக்கூடிய முருது சந்தையிலேருந்து வண்டி வருதுங்க, அதில் போட்டு விடுங்க அப்படின்றாங்க. நம்ம அந்த மாதிரியும் ஒவ்வொரு ஆடும் இங்கேருந்து எடுத்துகிட்டு போய் போட்டு விட முடியாது. ஏன்னா இங்கேருந்து நம்மளுக்கு முருது சந்தை வந்து ஒரு 60-70 கிலோமீட்டர் வருது. அது செவ்வாய்க்கிழமை மட்டும்தான் சந்தை. நம்ம அந்த நாளுக்கு ஏற்ற மாதிரி இங்கேருந்து ஆடு எடுத்துகிட்டு போய் போட முடியாது. அதனால் யாருக்காவது மொத்தமாக ஆடு தேவைப்படக்கூடிய வியாபாரிகள், நண்பர்கள், பண்ணையாளர்கள் யாருக்காவது ஆடு தேவைப்படுச்சுன்னா திரையில் தெரியக்கூடிய எனது எண்களை வந்து தொடர்பு கொள்ளுங்கள். நாம் உங்களுக்காக கூட இருந்து நம்ம ஆடு வாங்கி தரோம். உங்களை இங்கேருந்து ஆடு வாங்கி கொடுத்து வண்டியில் ஏற்றி அனுப்புகிற வரைக்கும் பாதுகாப்பாக கூட இருந்து எல்லா வேலையும் நம்ம பார்த்து கொடுக்குறோம்.
வாங்க நண்பர்களே, யாருக்காவது ஆடு தேவைப்பட்டால் சோலாப்பூர் வாங்க, கூட இருந்து நம்ம ஆடு வாங்கி தரோம். நன்றி நண்பர்களே. எனது இந்த வீடியோவை வந்து ஷேர் செய்யுங்க, லைக் செய்யுங்க, அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதிகமாக வந்து எனக்கு ஆதரவு கொடுங்க. உங்களுக்காக நான் கூட இருந்து ஆடு வாங்கி தரேன். நன்றி நண்பர்களே. மீண்டும் மற்றொரு வீடியோவில் வந்து நம்ம சந்திப்போம். ஏன்னா நம்ம ஒரு 360 ஆடுகிட்ட நம்ம கிடா குட்டிகள்லாம் வந்து ஆர்டர் கொடுத்துருக்கோம். அதையெல்லாம் கலெக்ட் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் எடுக்கும். நம்ம அதை வந்து எப்படிலாம் பண்ண போகிறோன்றதையும் அடுத்தடுத்த வீடியோக்களில் வந்து நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன். அதனால் மீண்டும் சொல்கிறேன், ஒரு ஆடு 2 ஆடு யாருக்காவது தேவைப்பட்டால் தயவு செஞ்சு கோச்சிக்காமல் தொடர்பு கொள்ளாதீங்க. ஏன்னா அந்த மாதிரி பண்ண முடியாது. நன்றி நண்பர்களே.